Isaiah chapter 43 verse 18 to 21. ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஆமென். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அருமையான சாட்சிகளை, ஒரு சாட்சியாக இருந்தாலும் அது எல்லாருக்குமான சாட்சி. அல்லேலூயா. அதாவது பாருங்கள், ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர் என்றால் ஏதோ அந்த வருஷம் முடிஞ்ச பிறகு அதை செஞ்சுக்கலான்னு இருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. 8வது மாதத்திலே நாம் இருக்கிறோம். 8 என்றால் புதிய ஆரம்பம் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையின் இடைப்பட்ட எந்த பகுதியிலும் புதியவைகளை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, பல்லடத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க தாத்தா வேலை செஞ்சார். இப்போ ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். அவரை உத்தம இருதயத்தோடு பற்றி கொள்ளும் பொழுது அந்த புதிய காரியம் வாழ்க்கையின் எந்த பாயிண்ட்லும் அதை ஆரம்பிக்க முடியும். அந்த எந்த இடத்திலும் அது நமக்கு நேரிடக்கூடியும். நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்லது நேற்றைய சூழ்நிலைகளை நினைத்து கொண்டு முந்தினவைகளையே நினைத்து பூர்வமானவைகளையே சிந்தித்து இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க வேண்டியவைகளை தவற விட்டு விடுகிற ஒரு சுபாவம் மனிதனுக்கு உண்டு. அல்லேலூயா. பக்தன் யோபு சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார், அந்த யோபு புத்தகத்தில் என்ன சொல்லுகிறார்? இந்நாளை பார்க்கிலும் முன்னாட்கள் நன்றாயிருந்தது என்று சொல்லாதீங்க என்றார். என்ன அர்த்தம்? அந்த நாட்களை பார்க்கிலும் இந்த நாட்கள், இனி வரும் நாட்களிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசியுங்கள். அப்படி பேசுங்கள், அப்படி சொல்லுங்கள். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்க ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், போன அல்லது 10 வருடத்திற்கு முன்பு அல்லது முன்னாட்களை பார்க்கிலும் இந்த நாளிலே ஆண்டவர் என்னை நன்றாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கொஞ்சம் பேர் கையெல்லாம் உயரலை. ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதை அறிக்கை செய்வோம். இன்னும் நல்லா வைப்பார். ஒன்றுமில்லாத இடத்தில் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை அப்படின்னு படித்து முடித்தோம் சங்கீதத்தை. அப்படித்தானே? தாழ்விலிருந்து பாருங்கள் நாம் வந்தவர்கள். இயேசு உயரத்திலிருந்து வந்தவராம். எதற்காக? தாழ்வில் இருக்கிற நம்மை தூக்கி விடும்படிக்கு. கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியா நிறைந்திடுதே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. சொல்லலாம். நீரெங்களை நேசிக்க
வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே, பாருங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குகிறீ. வியாகுல வேளைகளில் நீரெங்கள் ஆறுதலே, பாருங்கள் நிறைந்த நேரம் நீரெங்களை தாங்குவீரே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பேனோ. தலைமுறை கரங்களை உயர்த்தி சொல்லலாம். நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பேனோ. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் அவன் எம்மாத்திரம் என்று, ஆனாலும் நீர் எங்களை தேடி வந்தது அன்பு பெரியது ஆண்டவரே. எங்களை அனுதினமும் விசாரிக்கும்படிக்கு, அனுதினமும் எங்களை உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி வைத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைபடும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தின் நடுவிலே அவர் புதிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி அது எப்படி ஆகும் என்று கேட்பதற்கு நம்முடைய மூளைக்கு அது ஏற்புடையதல்ல. அல்லேலூயா. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் பழசெல்லாம் நினைக்காதீங்க, நான் புதியதாக உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன், அதை நீங்கள் அறியீர்களா என்றால் ஆண்டவரை குறித்து எப்படிப்பட்ட அறிவை நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஒன்றும் முடியாதவர் என்ற மட்டுப்படுத்துகிற பழைய நினைவுகளால் அவரை செயலிழக்க செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் இப்பொழுதும் எனக்கு புதிய காரியத்தை செய்வார் என்கிற அந்த எண்ணமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவுகளிலே எப்பொழுதும் மேலோங்கி இருக்கிறதா? அவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே
வழியையும் அதாவது பாருங்கள், ஒன்றுமில்லாத இடத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நான் செய்வதினால் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு அவர்கள் தாகத்திற்கு அப்படி தண்ணீர் ஊற்றுகளையும் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படி இவனுக்கு இது எப்படி வந்தது என்று கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற பொல்லாத மனிதர்கள் காட்டு மிருகங்களுக்கு ஒப்பாய் அவர்களை சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. வலு சர்ப்பம் போல் இவனை எப்பொழுது விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக, கோட்டான் குஞ்சுகளுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி வைப்பாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையின் இடைப்பட்ட பகுதியிலே எந்த இடத்திலும் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு இதற்கு முன்பு வழியே இல்லாத வனாந்தரமாயிருந்தாலும், அது ஒன்றும் கண் தெரியாத குருடர்களைப் போல வழி தப்பி கொண்டிருந்தாலும், வாழ்க்கையிலே ஒரு விடிவு காலம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், அவர் என்ன செய்கிறார்? நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் செய்வதை தடுக்கவும் அதை செய்ய விடவும் அனுமதி நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எதையும் செய்ய வல்லவர், எப்படியும் செய்ய வல்லவர், எந்த நேரத்திலும் செய்ய வல்லவர். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார். தீர்க்க தரிசனங்களை கொண்டு பாருங்கள், அவர்களை அந்த எகிப்தின் அடிப்பைத்தனத்திலிருந்து மோசேயை கொண்டு வெளியே கொண்டு வருகிறார். அவர்களை அந்த யோர்தானுக்கு இப்புறம் வரையிலும் மோசே நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு அப்புறம் யோர்தானுக்கு அப்புறமாக யோசுவாவை கொண்டு அனுப்பி கொண்டு வருகிறார். கடைசியிலே அந்த தலைமுறைகள் அழிக்கப்பட்டு அடுத்த தலைமுறைகள் வருகிறது. அவர்கள் அங்கே சுகமாய் கானானிலே போய் வாழ்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அவர்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள். அப்படி மறந்து போவார்கள். அவர்கள் திரும்பவும் அந்த யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போவார்கள். அப்படி சிறைப்பட்டு போன பின்பும் ஆண்டவர், நான் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக அவர்களை நான் திரும்பவும் அவர்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன். அப்படி அவர்கள் என்னிடம் வந்தால் அவர்களுக்கு எந்த இடத்திலும் நான் அவர்களுக்கு இந்த அற்புதங்களை செய்யக்கூடும் என்று அந்த காலங்களிலே அப்படி ஒரு காரியமே நடக்க ஏதுவில்லாததாக இருந்தது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் வருகிறான். அந்த தேவாலயங்களை எல்லாம் எரித்து ஜனங்களை சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போய் விடுகிறான். ஆண்டவர் பாருங்கள், இந்த 45வது அதிகாரத்திற்கு போவீர்கள் என்றால் கோரேஸ் என்கிறதான ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்புகிறார். அல்லேலூயா. இந்த கோரேஸை குறித்து நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பெர்சிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக வருகிறான். அல்லேலூயா. அந்த கோரேசுடைய பின்னணியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அவன் ராஜ வம்சத்தில் பிறந்தவன் அல்ல, ஆனால் ஒரு ராஜாவினால் எடுத்து வளர்க்கப்பட்டவனாயிருக்கிறான். அவனை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட நான் ஏற்படுத்தின கோரேஸ், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனை பெற்றவர்கள் அவனை கொன்றுவிட வேண்டும் அல்லது அவன் சாகடிக்கப்பட போகிற ஒரு சூழ்நிலையிலே அவன் இந்த ராஜாவுடைய கரங்களில் வருகிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படித்தான். அல்லேலூயா. ஒரு காலத்திலே எங்கே பிறந்தோம், எங்கே வாழ்வோம், எப்படி இருப்போம் என்று தெரியாமல் இருந்த சூழ்நிலைகளிலே சத்துரு என்றோ நம்மை தீர்த்து விட வேண்டும் என்று இருந்த சூழ்நிலையிலே இயேசு ராஜாவின் கரங்களுக்குள் வந்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு வாழ்க்கையின் சில பகுதிகளிலே நடுவிலே அது ஒரு தலைமுறை மறந்து போயிருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு ஊடாக அல்லது எந்த வயதிற்கு இடையிலும் வந்து நம்மோடு கூட செயல்படுகிற ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்மை ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். முன்பு நாம் தேவன் உள்ளவர்களாக அல்ல,
தேவன் அற்றவர்களாக வாழ்ந்தோம். அவருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாய் வாழ்ந்தோம். அவருக்கு பிரியமில்லாதவர்களாய் வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். எதற்காக? நம்மிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாகவும், நம்மை கொண்டு புதிய காரியங்களை செய்யும்படியாகவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அவரே நம்மை தேடி வந்து விட்டார். பழைய நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் நம்முடைய திட்டங்களையும் யோசனைகளையும் நிறைவேற்றும்படி சில மனிதர்கள் மேல் வந்து அமர்ந்திருப்பார், தங்கியிருப்பார். அந்த நோக்கங்கள் நிறைவேறின முடிந்தவுடன் அவர் விலகி போய் விடுவார். அல்லேலூயா. அதை நியாயாதிபதிகளில் எல்லாம் நாம் வாசிக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நான் அவர்களுக்குள்ளே உலாவி, நான் அவர்களுக்குள் வாசமாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் அவர்களுக்கு செய்கிற காரியங்களை குறித்து இந்த ஜனங்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நான் அவர்களுக்கு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும், நான் அவர்களுக்கு செய்கிற காரியம் ஆச்சரியமாயிருக்கும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களாயிருக்கும், எண்ணி முடியாத அதிசயங்களாயிருக்கும். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை வாழ்க்கையின் இடையிலே வந்து நம்மை அழைத்து கொண்டார். அல்லேலூயா. ஆனால் நான் சொன்னேன் அல்லவா, இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாக பூமிக்கு வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்குள் ஆவியானவராக வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் இப்பொழுது அவர் தங்குகிற ஆலயமாயிருக்கிறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுங்கள், வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் 6:16. எஸ். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று தொடங்கி அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன், உலாவுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், நாம் நம்முடைய முற்பிதாக்களை சிந்தித்து பார்ப்போம் என்றால் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா என்றால் இல்லை. ஆண்டவரை அறிந்தவர்களா என்றால் இல்லை. ஆனால் அவர்களுடைய சுபாவங்கள், குணாதிசயங்களை சுமந்து வாழ்கிற ஒரு மாம்ச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இடத்தில் தான் ஆண்டவர் வருகிறார். பாருங்கள், அப்பொழுது வருகிற பொழுது நமக்குள் சில குணாதிசயங்கள் இருக்கிறது, மாம்ச குணாதிசயங்கள். அவைகள் இந்த மாம்சத்தின் குணாதிசயங்களை அழிக்கும்படிக்கு ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அழிக்க வருகிற பொழுது நம்மை அறியாமலே நமக்குள் தேவன் தங்கி, இயேசுவே என்னோடு வாரும், எனக்குள் வாரும் என்று கேட்டவுடனே அவர் வந்து விடுகிறார். அவர் வருகிறார். ஆனால் என்ன விரும்புகிறார்? நமக்குள் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு வீடு இருந்தால், அந்த வீடு நம்முடைய வீடாக இருந்தால் அந்த வீட்டின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் நாம் என்ன செய்வோம்? போவோம்ல, உலாவோம்ல. அப்படி தானே? இயேசுநாதரும் அப்படித்தான் நமக்குள் ஆவியானவராய் வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய எல்லா பகுதிகளுக்குள்ளும் அவர் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நடக்கிறது என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுகிறோம், ஆனால் எல்லா பகுதிகளிலும் அவரை உலாவ விடுவதில்லை. அப்படி உலாவ விட்டாதான் எல்லா இடத்திலும் அவருக்குள்ள வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் பல இடங்களிலும் மாம்சத்தின் ஆளுகை நம்மிலே காணப்படும். அந்த மாம்சத்தின் ஆளுகை நமக்குள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிட்டோம்? இந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் இருங்க ஆண்டவரே அப்படின்னு அவரை வைத்து விட்டால், சரிப்பா வந்துட்டேன் உள்ள, நீ சொல்லியிருக்க, வந்திருக்கேன்,
அப்படிதானே? சின்ன வெளிச்சம் இருந்தால் போதும்னு நினச்சி இன்னும் நம்ம அந்த குத்து விளக்கையே வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கோமா? இல்லை, அதை விட நல்ல லைட் வேணும், இன்னும் பிரகாசமாக இருக்கணும். பாருங்க எப்படியெல்லாம் லைட் வந்திருக்குன்னு. அப்படி தானே? ஆண்டவர் இப்படி அவர் நமக்குள் வெளிச்சமாய் வந்து புதிய காரியத்தை செய்ய தொடங்குகிற பொழுது அவருடைய வெளிச்சம் இன்னும் அதிகமாய் நமக்குடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அது வருகிற பொழுதுதான் இருள் ஆட்கொண்டு கொண்டு இருக்கிற இடங்களிலே விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்பவும் பார்த்தா சபைக்கு வந்தால் உடனே உற்சாகமாக இருப்போம். அங்கே ரூமுக்கு போனால், வீட்டுக்கு போனால் திரும்பவும் பழைய கவலைகள், பழைய நேற்றைக்கு நம்மை ஆட்கொண்ட போராட்டங்கள், நமக்கு எதிராய் வந்த மனுஷருடைய தாக்கங்கள், அதனால் நமக்கு உண்டாகிற கோபம், அதனால் வெளிப்படுகிற மனதிற்குள் உண்டாகிற அந்த என்ன சொல்வது மாம்சத்தின் கிரியைகள் உண்டாகிவிடுகிறது. ஏன் இப்படி நடக்கிறது என்று சொன்னால், இங்கே இருக்கும்போது ஆத்துமா ஆவியானவரோடு சேருது, வீட்டுக்கு போன உடனே மாம்சத்து கூட சேர்ந்துக்கிடாது. அப்போ நம்ம எதனால ஆளப்படுகிறோம்? ஆவியானவரால் ஆளப்படுகிறோமா, மாம்சத்தினாலே ஆளப்படுகிறோமா என்பது நமக்கே நன்றாக தெரியும். அப்படிதானே? அப்படி இருக்கிற பொழுது வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் புதுசாக ஒன்றும் நமக்கு தரப்போகிறதில்லை. சில பேர் நினைக்காங்க 2024 வாக்குத்தத்தம் தந்தால் அது அதோட க்ளோஸ், இனி 2025க்கு செல்லுபடி ஆகாது. நமக்குள்ள என்ன இந்த கார்டெலாம் தராங்க பாருங்கள், எக்ஸ்பைரி டேட் போட்டு. ஆமாம், அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் போய் போட்டால் அது வேலை செய்யாது. அது மாதிரி வாக்குத்தத்தத்தை நம்ம வச்சுருக்கோம். எனக்கு 2005 ஆண்டவர் தந்தார், 6 தந்தார், அது என்னாச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அது இடையிலே செயல்படாதா? நிச்சயமாய் செயல்பட வேண்டியது. அதை செயல்பட அனுமதிக்காதது தான் நம்முடைய பிரச்சனையாக இருக்கிறது. அது காரணம் என்னன்னா, 100% ஆண்டவரை உலாவ விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி 100% ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது, இந்த ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் கொடுக்கும்போது, அதுக்கு மேலே தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை, செபத்தை முடித்து வெளியே போகும்போது, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் வெளியே போகும்போது மறந்துடாத, அடுத்த ஒரு வாரம் மறந்து திரும்பவும் அதே நிலைமையில் வராதன்னு சொல்லிட்டு போகிற ஆண்டவர் ஞாபகப்படுத்துதார். ஆனால் என்ன பண்ணிடுறோம்? இந்த ஆத்துமா பாருங்கள், ஆவியானவரோடு இணைந்து கொள்ளும் பொழுது தான் 100% மனது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது தான், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை சார்ந்து கொள்கிற பொழுது தான் இந்த ஆத்துமாவும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியும். 100% ஆண்டவருடைய சித்தத்தை, அதுபோல ஆண்டவருடைய உணர்வை பெற முடியும். ஆவியின் உணர்வு ஆத்மாவுக்கு எப்போதும் வேணும். அந்த உணர்வு இல்லைன்னா தான் அந்த ஆத்மா என்ன செய்யுதுன்னா, இந்த மாம்ச உணர்வு கூட அடிக்கடி போய் சேர்ந்துக்கிடுது. அதனால் அதனுடைய வெளிப்பாடுகள் வெளிப்படுகிறது. அப்போது இயேசுநாதர் எப்படி சொன்னார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்காருன்னு சொன்னார். அங்கே ஏசாயா 11வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. உணர்வு அப்படின்னா ஆவிக்குரிய உணர்வு. மாம்சத்தில் நேச கிள்ளுனா உணர்வு வருது பாருங்க, அதை மாதிரி ஆவிக்குரிய உணர்வு இருக்கணும். ஆவிக்குரிய உணர்வு இல்லைன்னு சொன்னால் மாம்சத்தின் கிரியைகளிலே இயங்கி கொண்டிருப்போம். ஆவியினால் செயல்பட வேண்டிய வாக்குத்தத்தம் செயல்படாது. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார், செய்ய வைக்க வேண்டியது
நம்முடைய நடவடிக்கைகள். அல்லேலூயா. 100% இந்த நாளிலே ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, சில காரியங்களை நாம் பார்த்து விட்டு ஆண்டவர் நாம் ஏன் அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், பிறந்த குழந்தை வளரணும், அப்படிதானே? ஆவிக்குரிய மனுஷன் வளரணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்து விட்டா, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டா சாப்பிட வேண்டியது யாரு? யாரு? செஞ்சு வச்சவங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டா இல்லை. ஆண்டவர் பாருங்கள், அது எல்லாவற்றையும் நமக்காக ஏற்படுத்தி ஆதி மனுஷனுக்கு ஆளுகையை கொடுத்தார், இழந்து விட்டோம். ஆனால் இப்போ எத்தனையாவது சந்ததியோ எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து வாழ்கிற நமக்கு அதே ஆளுகையை தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்ம என்ன செய்து விடுகிறது? அவைகளை சுதந்திரிக்க முடியாமல் நம்மை தடுத்து விடுகிறபடியினால் நம்ம எப்பொழுதும் குந்தி நடந்து கொண்டே இருக்கிறோம். எப்பவும் அதே கவலை. ஆனாலும் ஆண்டவர் கிருபை உள்ளவர் பாருங்க. போன வருஷம் இருந்ததை விட இன்னைக்கு நம்மளை நல்லா தான் வச்சிருக்காரு. அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட ஆண்டவர் என்னைக்கு ரட்சித்தாரோ அன்னையிலிருந்து ஆண்டவர் நம்மை நல்லா தான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவர் அவ்வளவு நல்லவர். இருந்தாலும் பின்னாலே வரார். இவன் எப்போ ஏன் உணர்வை பெற்று நான் சொல்லுகிறபடி ஏன் சித்தத்துக்குள்ளே வந்து என்னுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று. ஆனால் நம்ம என்ன செய்து விடுகிறோம்? அப்பப்போ கிடைக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்திலே களி கூர்ந்து, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே களி கூர்ந்து விட்டு நம்மை மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய வேண்டிய செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் அவனுக்குள் வந்த மாற்றத்தினாலும் அவன் மூலமாக ஆண்டவர் எழுதி தருகிற ஒரு சில காரியங்களை வேகமாய் வாசித்து நாம் பார்த்து கடந்து செல்லலாம். 2 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு அப்போஸ்தலன் எழுதின 2வது நிருபத்திலே பாருங்கள், அங்கே நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வளர்ச்சியிலும் பற்றி நான் சொல்லுவேன். எப்படிமா கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தால் என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் அங்கே தொடங்குவார். 1வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு தயை உள்ளவராக இருந்தாரா? இல்லை மாதிரி இருந்தாரா இல்லையா? அல்லேலூயா. ருசி பார்த்திருக்கோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து இருக்கிறோமா? அப்படி இருந்தால் அந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. யார் ஒழிக்கணும்? யார் ஒழிக்கணும்? நம்ம தான் ஒழிக்கணும். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அல்லேலூயா. ருசி பார்த்தது உண்டானால் மாம்சத்தின் கிரியைகளை ஒழியுங்கள், திருவசனத்திலே வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை ருசி பார்த்த நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்தின் கிரியைகள் நம்மை தடை செய்கிறபடியினால் அவைகளை நாம் அனுபவிக்க முடியவில்லை. ஆண்டவர் கிருபையினால் ரட்சித்தாரா? நம்ம அதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சோமா? செய்ய முடியுமா? பார்க்கறத பார்த்தா கொஞ்சம் நான் செஞ்சிருவேன் மாதிரி தெரியுது. செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தானே? அவர் அப்படி மனுஷனை தேடி வந்தார். மனுஷனை தேடி வந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே மனுஷன் இல்லை.
ஆனால் நம்ம ஆண்டவர் ரட்சித்ததன் நோக்கம், ரட்சித்து அவர் தம்முடைய சித்தத்தை அவர் மூலமாக திரும்பவும் இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஏற்படுத்தின சத்துருவுக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கை அமைந்து இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று நமக்கு புதிய காரியங்களை செய்யும்படிக்கு. அல்லேலூயா. அந்த புதிய காரியங்களை செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிற வளர்ச்சி என்ன, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நோக்கமாய் கொண்டு வாழும் பொழுதுதான் அந்த ஆண்டவருடைய மேலான புதிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே கிருபையினால் ரட்சித்தார். எதை கொண்டு ரட்சித்தார்? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இது உங்களால், கிருபை நம்மளால் உண்டாகல, விசுவாசம் நம்மளால் உண்டாகல. அல்லேலூயா. நம்மளை விசுவாசத்தை தொடங்கினவரும் அவரே, முடிக்க போகிறவரும் அவரே, ஓட வேண்டியது அவரா நம்மளா? அல்லேலூயா. அப்போ இடைப்பட்ட வாழ்க்கையிலே ஓட வேண்டிய நாம் கிருபையிலே எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்து வைத்திருக்கிறதை, ஆசீர்வாதங்களை இதுவரை நாம் அப்படித்தான் அனுபவித்திருக்கிறோம். அல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயை மிகவும் அதிகமாக இருக்கிறது. அவைகளை விசுவாசத்தை தொடங்கினவர் கொஞ்சம் கொஞ்சம் சரிப்பா இந்த பாரு அப்படின்னு சொல்லி காட்டிக்கொண்டே வருகிறார். ஆனால் இந்த விசுவாசம் மற்ற மனிதர்களிடத்தில் பல விசுவாசம் என்று பேசுகிறார்களே, அந்த விசுவாசம் அல்ல. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் 2 பேதுரு 2வது நிருபம் 1வது அதிகாரம் அந்த முதல் வசனத்தில் பேதுரு எழுதுவார், எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறோம் என்று. அல்லேலூயா. பேதுருடைய இந்த 2 நிருபங்களும் மகா ஆச்சரியமாயிருக்கும். அல்லேலூயா. பேதுருவுக்கு அந்த விசுவாசம் முன்னால் இருந்துச்சா? இல்லை. 3 வருஷம் இயேசுநாதர் கூட பேதுரு இருந்தபோது இருந்துச்சானாலும் இல்லை. அப்படிதானே? பாருங்கள், ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அப்படி நமக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பேதுருவை போல ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள். நம்ம பெற்றிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அருமையான ஒரு விசுவாசம். இந்த அருமையான விசுவாசத்திலிருந்து, விசுவாசத்தினாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினவர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கண்டு வாழ்கிறதல்ல, விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை. இயேசு என்ற ஒருவரை விசுவாசித்தோம். அவர் அன்றைக்கு கோரேசுக்கு மேலே இருந்தது போல் அல்ல, இன்றைக்கு எனக்கு உள்ளே வந்திருக்கிறார். இன்றைக்கு அவரை நான் செயல்பட அனுமதிக்கிறேன். இன்றைக்கு அவர் எனக்குள் உலாவ அனுமதிக்கிறேன். நான் 100% அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பொழுது அவரை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அந்த ஜீவனுள்ள விசுவாசம், அந்த மேன்மையான விசுவாசம் எனக்குள் இயங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே சாத்தானை ஜெயிக்கும்படிக்கு, விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்கும்படிக்கு, விசுவாசத்தினாலே நாம் வேண்டிக் கொள்வதிலும் அதிகமானவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த மேலான விசுவாசத்தை எனக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை வெளியில் போய் பார்த்தா ஒன்றும் தெரியாது. இதையெல்லாம் இங்கே தான் பார்க்க முடியும். இதையெல்லாம் ஆண்டவருக்குள்ளே தான் பார்க்க முடியும். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் வைத்து அவரையே நமக்குள் அனுப்பி தந்திருக்கிறார். அவரிலிருந்து அவரால் நாம் செயல்படுத்தப்படுகிற பொழுது இந்த மேன்மையான விசுவாசம் என்ன என்பதை இன்னும் காண முடியும். அவர் இன்னும் எதையும் செய்யணும்னு தேவையில்லை. எனக்குள் இருக்கிற கிரியை செய்கிற விசுவாசம் எனக்காக புதியவைகளை செய்ய போகிறது, எனக்காக காரியங்களை நடப்பிக்கும் என்று அந்த இடத்திற்கு வருகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இதற்கு என்ன வேண்டும்? தேவனையும் 2வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே. அல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே என்று சொன்னு பார்த்தா
பல இடங்களில் இதை எழுதுவார். அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா அடுத்து 3-4 இடங்களில் நீங்கள் வீட்டிலே போய் பாருங்கள், அதை குறிப்பிட்டிருப்பார். கடைசி வசனத்தை எடுத்து பாருங்கள், 2-3 கடைசி மட்டும் காட்டி தருகிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கிருபையிலும் வளருங்க, அவரை அறிகிற அறிவில வளருங்க. இந்த வளர்ச்சியை தான் முதல்ல சொன்னது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்து, அதற்கு அடுத்த வசனத்தை 1வது அதிகாரத்தில் பாருங்கள், 3வது வசனத்தை வாசியுங்க. முதலாவது நான் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைக்கிறதுக்கு தகுதி இல்லை. மகிமை உள்ளவருடைய காருண்யத்தினாலே நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஜீவனை பெற்றோம் பற்றீங்களா? ஆவிக்குரிய உயிரை பெற்றோம் பற்றீங்களா? அந்த ஜீவனாலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வேண்டிய தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும். அது என்ன செய்கிறது என்று அடுத்து சொன்னா 4வது வசனத்தில் சொல்லும் பொழுது, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, அப்படி நிறுத்துங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையினால் பாவம் பிறந்தது, பாவத்தினால் சகல பாவக்கிரியைகளும் கீழ்ப்படியாமையிலிருந்து படிப்படியாக வந்து இன்றைக்கு மனித குலத்தின் மேல் எவ்வளவா இருளின் கிரியைகள் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு டிவி ஓப்பன் பண்ணி ஒரு நியூஸை பார்த்தா எல்லாம் எப்படி இருக்கு? இச்சையினால் உண்டான கேடு தலை விரித்து ஆடுகிற இந்த உலகத்திலே நம்மை எதற்காக அழைத்தார்? தொடர்ந்து வாசியுங்கள். கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அல்லேலூயா. எந்த சுபாவம் நமக்கு வேணும்? திவ்ய சுபாவம். அப்படின்னு என்ன? டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவத்திற்குள்ளாக மாற்றப்படும் பொழுது. அல்லேலூயா. வாக்குத்தத்தெல்லாம் எனக்கு பலிக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. திவ்ய சுபாவத்திற்குள்ளாக வந்து விட்டாலே வாக்குத்தத்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இது யாரோ சொல்லதுனால அல்ல, திவ்ய சுபாவம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது, அவர் சொன்னதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. திவ்ய சுபாவத்திற்கு நேராக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக, தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் சிந்தை மாற்றப்படுகிற பொழுது, செயல்பாடுகள் மாற்றப்படுகிற பொழுது, நடவடிக்கைகள் மாறுகிற பொழுது வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நான் தேடி போக போறதில்லை, அது என்னை தேடி பின்னாலேயே வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களாம் பின்னாலே வந்து இவனை ஆசீர்வதிக்காமல் நான் விடவே மாட்டேன் என்று நம்மை தொடர்ந்து வரும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன இருக்கிறது? அவருடைய திவ்ய சுபாவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களில் என்ன இருக்கிறது? ஆண்டவருடைய ஹோலினஸ், திவ்ய சுபாவம் அதற்குள் இருக்கிறது. எந்த இடத்துல இந்த சுபாவம் வளருகிறதோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிக்கிடும். அல்லேலூயா. அதற்கு சில 7 காரியங்களை தொடர்ந்து சொல்லுகிறார். வேகமாய் பார்த்து முடிக்கலாம். இப்படி இருக்க 5வது வசனத்திலே என்ன எப்படி இருக்க? இப்படி மேன்மையான விசுவாசத்தை பெற்று இந்த ஜீவனுக்கும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கிரியை செய்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்று வாழ்கிற நமக்கு, இப்படி இருக்க வாழ வேண்டிய நமக்கு
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடே, இப்ப சொல்றாரு பாருங்க, நாம் பெற்றிருக்கிற எங்களை போல இந்த அருமையான விசுவாசம் சொன்னாரே, அந்த விசுவாசத்தோடு கூட தைரியம், அல்லேலூயா, விர்ச்சு என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா ஆவிக்குரிய தைரியம், அல்லேலூயா, வீரியம் என்று சொல்லுவார்கள், அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினால் உண்டாகிற அந்த வைராகியம், ஆண்டவருக்குள் ஆண்டுடைய வார்த்தையை அறிய வேண்டும், வாக்குத்தத்தங்களின் வல்லமையை நான் பெற வேண்டும். இவைகள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் பார்க்கிற கேட்கிற காரியங்கள் அல்ல, என்னை நடத்துகிற வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள். இவளுக்குள்ளிருந்து ஜீவன் எனக்கு உண்டு, அவைகளால் நான் வாழ முடியும், எவைகளையும் எதிர்கொள்ள முடியும் என்கிறதான தைரியம் நமக்குள் வருகிறது. அல்லேலூயா. அந்த வெறும் விசுவாசம் அல்ல, மேன்மையான விசுவாசம் என்ன? அதனோடு கூட தைரியத்தை கூட்டுங்கள். தொடர்ந்து படிங்கம்மா. தைரியத்தோட ஞானத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கல, அதுவும் தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக அந்த தைரியம் வந்துச்சுன்னா இன்னும் ஆண்டவரை அறியணும், இன்னும் சத்துனுடைய கிரியைகளை அதம் பண்ணணும், இன்னும் என் ஆண்டவரால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நமக்குள்ள என்ன வருகிறது? அந்த தைரியத்தோடு கூட தேவ ஞானம் நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அறிவை தருகிறார் பாருங்கள். இதை செய், இப்படி செய், இதை செய்யாதே, இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய திட்டம் என்று நம்முடைய வாழ்க்கைக்குரிய திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நம்முடைய திவ்ய சுபாவங்களுக்குள் வைத்து விடுகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் எந்த ஆண்டவரே உங்க சித்தம் என்னன்னு கேட்க வேண்டியதில்லை, அந்த சித்தத்துக்கு நேராகவே நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகிறது பாருங்கள். தெய்வீக சுபாவங்களுக்குள் நாம் மாறுகிற பொழுது விசுவாசத்தோடு தைரியத்தோடு தேவனை அறிகிற அந்த ஞானத்திற்கு நேராக தேவ ஞானம் நமக்குள் வருகிற பொழுது வாழ்க்கையின் நோக்கம் இதுதான், வாழ்க்கையின் ஆண்டவர் வைத்திருக்கிற எனக்கென்று வைத்திருக்கிற செயல்பாடுகள் இவைகளில் தான் நான் போக வேண்டும் என்கிறத பூரண நிச்சயத்தை உடையவர்களாக அங்கே சந்தேகம் இல்லாமல் காலடி வைத்துகிறோம். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அங்கே புதிய காரியங்கள் உண்டாகியே தீரும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்தது வாசியுங்க. எல்லாம் இந்த ஞானம் வந்துட்டு, ஆண்டவர் அறிஞ்சிட்டு, எனக்கு விசுவாசம் வந்துட்டு, தைரியம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஓடுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அங்கதான் நமக்கு என்ன வேணும்? இச்சை அடக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இச்சை அடக்கம், டெம்பரன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, செல்ஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விழுகிற இடம் இதுதான். கொஞ்சம் அபிஷேகம் கிடைச்சி, கொஞ்சம் வசனம் தெரிஞ்சு, கொஞ்சம் என்ன, நான் பாஸ்டருக்கு அடங்கியிருக்க முடியாது, எனக்கும் கொஞ்சம் தெரியும், நான் போய் நான் இஷ்டத்துக்கு இன்னொரு காரியத்தை செய்வேன் போவாங்க. இச்சை அடக்கம் இல்லாத காரியங்கள், பாவத்தில் விழுந்து விடுகிற பிசாசு எப்பொழுது நம்மை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதை 1 பேதுல பாருங்க. அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கவனுக்கு தான் இச்சை அடக்கம் இருக்கும். அல்லேலூயா. இந்த 5 புலன்களும் உலகத்தையே பார்த்து வாழ, 5 புலன்கள்னா தெரியுதுல்ல, என்னது? மெய்வாய், கண், மூக்கு, செவி, அப்படிதானே படிச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த உலகத்தையே பார்த்து அவர் இப்படி வாழ்றாரு, இவர் இப்படி செய்கிறாரு, இவருக்கு இப்படி ஆகி இதைத்தான் பார்க்கும். இதை பார்த்துட்டு இருக்கிறது வரைக்கும் எனக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்காருன்னு பார்க்க கூடாது. ஆவிக்குரிய மனுஷனாகி எனக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். இவைகளிலும் அதிகமானவைகளை எனக்கு வைத்திருக்கிறார் என்பவைகளை மறந்து விட்டு ஆண்டவரை மட்டுப்படுத்தி விடுகிறோம். அல்லேலூயா. அவர் எப்படி நமக்கு கிரியை செய்ய விரும்புகிறாராம்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் நான் நினைக்கிறதை விட, எனக்கு இது வேணும் என்று தேவை என்று கேட்பதை விட எப்படி கிரியை செய்கிறார்? மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. அல்லேலூயா. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. புதிய காரியத்தை தோன்றும், நீங்கள் இதை அறியீர்களா? இன்றைக்கு அறிந்து கொள்வோம், அது தோன்றும்.
அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க, முடிச்சிடலாம். இச்சையடக்கத்தோடே பொறுமையையும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நம்மகிட்ட இல்லாத ஒரு காரியம், அப்படிதானே? கடைசி நேரத்தில் சட்டியை போட்டு உடைச்ச மாதிரி வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை போட்டு உடைச்ச கதையாயிரும். அவ்வளோ நாள் பொறுமையாக காத்துட்டு இருந்தேன், அந்த நிமிஷத்தில் என்ன செஞ்சிருவோம்? பொறுமையை விட்டுருவோம். இயேசுநாதர் என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அவர் பொறுமையாக வாழ்ந்தவர். சோதனை வருகிறதா, வேதனைகள் வருகிறதா? சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அகப்படுகிற பொழுது உங்கள் விசுவாசத்தின் பொறுமையானது என்ன செய்யும்? அதிக பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சோதனை வருதோ, எவ்வளவு டெம்டேஷன் வருதோ, எவ்வளவு டெஸ்ட்ஸ் வருதோ, எவ்வளவு இதெல்லாம் ஏன் நடந்தது, இனி எனக்கு என்ன நடக்கும், இனி வாழ்க்கை இல்லையா, என்னை தூக்கி நிறுத்துபவர் யார் என்ற கேள்விகள் எழும்புகிறதா? பொறுமையாயிருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எதிராய் பேசுகிறவர்களையும் மற்றவர்களையும் ஆண்டவர் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கடைசியாக பாசிங்க. பொறுமையோடே தேவபக்தியையும். தேவபக்தி, காட்லினஸ், காட் லைக்னஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை போல மாறணும், அதுதான் தேவபக்தி. இயேசுநாதர் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு போய் வீட்டில் வாசிங்க. இந்த மலை பிரசங்கம்லாம் நம்ம வாழ்க்கையின் அடிப்படையாய் மாறிவிட வேண்டும் என்று சொல்வார்கள். அங்கே அந்த சுபாவங்கள் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுபாவத்திற்குள்ளாக வந்துவிட்டால் இயேசுநாதரை போல மாறலாம். இயேசுவாக மாற சொல்லலை, அவரை போல மாறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது தேவபக்தியோடே சகோதர சிநேகத்தையும். சகோதர சிநேகம். இயேசுநாதர் சகோதர சிநேகத்தை ரொம்ப விரும்புகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு சகோதர சிநேகத்தை அழிக்கிறதுல பிசாசு தீவிரமாக இருப்பான். அன்னைக்கு வரைக்கும் இந்த எழுதின பேதுருவை பாருங்க, அவருக்கு ரொம்ப கவலை, இயேசுநாதர் எப்படி நாளைக்கு கொன்னுருவாங்க, யார் தலைவன், அங்கே தான் முக்கியம். சகோதர சிநேகமாக இருந்துச்சாங்க இல்லை. யோவான், நான் போயிட்டு என் கதை எப்படின்னா அவன் கதை என்னன்னு, சகோதர சிநேகம் அதுவரை இல்லை. ஆனால் இவைகளை எல்லாம் வாழ்க்கையில் அவர் என்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்தாரோ, ஆண்டவர் அவருக்கு என்ற நோக்கத்தை வைத்திருந்தாரோ, அதற்கு அப்புறமாக பேதுருடைய வாழ்க்கை புதிதாய் மாறிற்று. அவரது தான் எழுதாரு, விசுவாசத்தை குறித்தும் ஞானத்தை குறித்தும் பொறுமை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும். அது வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு நடத்தக்கூடாது ஆண்டவரே. என் உயிரே போனாலும் நான் எங்கே இருப்பேன், நிற்பேன். இப்படி தான் பொறுமையெல்லாம் இழந்து வாழ்க்கையில் பல இடங்களுக்கு தடுமாறிய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சகோதர சிநேகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? நிலைத்து இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒருவர் வளர்ச்சியிலே இன்னொருவர் நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள் அப்படித்தான் இருந்தார். தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆத்துமாவை ரட்சிக்கிறவர் அவர். நாமும் அப்படிப்பட்ட சகோதர சிநேகத்தோட கூட அன்பையும் கடைசியாக முறிக்கிறார் பாருங்கள். அன்பு, தேவ அன்பு அவரை நொறுக்கி நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புதான் அவருடைய வெளிப்பாடு. அதனால தான் பூமிக்கு வந்தார், சிலுவையிலே தொங்கினார், அவரையே பிற்க ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் நாம் பங்கு பெறுகிறவர்களாயிருக்கிறோம். அந்த திவ்ய சுபாவத்திற்கு நேராக நம்மை திருப்புகிறது தேவனுடைய அன்பே. இவைகள் பெருகினால் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகள் நிலைத்திருக்கிறது. இவைகளில் எது பெரியது? அன்பே பெரியது. தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அவரிடத்தில் ஒன்றமேனும் என்ன இல்லை, இருள் இல்லை. நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இயேசு வந்து உலாவி வெளிச்சத்தை தருவார் என்று சொன்னால், தேவனே நம்முடைய வெளிச்சமாயிருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, இதற்கு பின்வரும் ஜீவன் வரைக்கும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். சத்துருவால் கொண்டு வருகிற பயங்கள் நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அவன் நம்பிக்கைகள் நம்மை மேற்கொள்ளாது. மாம்சத்தின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ளாது. ஆண்டவர் திவ்ய சுபாவத்திற்கு நேராக அவரை போலவே மாற்றி கொண்டு சேர்ப்பார். அவரால் ஆகுமா? எல்லாம் அவரால் ஆகுமா? ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமா, எல்லாம் எழுந்து நின்று உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாரும் சொல்லுவோம். ஒன்றுமில்லை, உம்மாலா. ஒரு புதிய காரியத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாழ்ந்த வெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாழ்ந்த வெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா
மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவராய் இருக்கிற ஆவியானவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர், சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். ஓ ஹல்லேலூயா! கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது ஆகும்படிக்கு நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா! நம்முடைய ஆவியை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தையும் புதிதாக்குகிறவர். ஓ புதிய காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஓ அவருடைய குமாரனை நமக்கு தந்திருப்பார் என்றார். இவைகளை நமக்கு தராமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா! ஓ நன்றி ஆண்டவரே, உம்முடைய திவ்ய வல்லமைக்காக, அவைகளால் எங்களுக்கு தந்தப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களுக்கு ஜீவனை தந்தவர், நம்முடைய ஜீவனாலே எங்களை உயிர்ப்பித்திருக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, புதிய சுபாவங்களை தருகிறவர், புதிய வழிகளை திறந்து விடுகிறவர், அபாந்தர வெளியில தண்ணீர்களை வரவிடுகிறவர், தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்கிற ஊற்றுகளை திறந்து விடுகிறவர். இயேசுவை ஏற்றுக்கொண்டா எல்லாமே புதுசாயிரும். உள்ள அன்பு வந்துரும், சகோதர சிநேகம் வந்துரும், பொறுமை வந்துரும், இரக்கம் வந்துரும், நீடிய தயவு வந்துரும். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசம் பெருகிறோம், மேன்மையான விசுவாசம் உண்டாகும். எல்லாம் கைகளை தட்டி இந்த சுபாவத்தினால் என்ன நிரப்புங்க சொல்லுங்க. இந்த சுபாவத்தினால் என்ன நிரப்புங்க, இந்த வல்லமையினால் என்ன நிரப்புங்க. இயேசுவை போல என்ன மாற்றுங்க, இயேசுவை போல என்ன மாற்றுங்க, இயேசுவை போல என்ன மாற்றுங்க சொல்லுங்க. இயேசுவின் அன்பை எனக்குள்ள ஊற்றும், இயேசுவின் பொறுமை எனக்குள்ள வரட்டும், இயேசுவின் சகோதர சிநேகம் எனக்குள்ள வரட்டும், இயேசுவுக்குள்ள இருந்த தேவ பக்தி எனக்குள்ள வரட்டும். Thank you Lord. இயேசுக்குள்ள இருந்த இச்சை அடக்கம், self control, all the divine senses of Jesus, every divine natures of Jesus, every divine characters of Jesus, every divine behaviors of Jesus, every divine habits of Jesus, come and inherit over me, come and captivate me. இயேசுவினுடைய திவ்ய சுபாவம், திவ்ய சுபாவங்கள், the divine works of God எனக்குள்ள வரட்டும். புதிய சிந்தைகள் வரட்டும், புதிய எண்ணங்கள் வரட்டும், புதிய நோக்கங்கள் வரட்டும். இயேசு எனக்குள்ள அப்படி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வசனம் பேசின தாசனுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையாய் கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்யோன்ய ஐக்கியமும், பரிசுத்த ஆவியினுடைய சிநேகமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும், நம்முடைய சபையோடும், நம்முடைய குடும்பங்களோடும், உலகத்தில் ஆசையாய் அவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து நடத்துவதாக. 3 முறை சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்போம்.